கார்டியாக் அரெஸ்ட். இது 2வது அட்டாக் மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி எப்பவுமே அவருக்கு இந்த மாதிரி ஆனது இல்லை டாக்டர். மேபி அவருக்கே இது தெரிஞ்சிருக்காது, இல்லை அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அவரோட ஹார்ட்டோட 2 வால்வ்ஸும் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு. இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஒரு 4 லட்ச ரூபா வர செலவாகும். நாளைக்கு மார்னிங்குள்ளே கேஷ் கட்டிடுங்க. ஓகே போலாம், வரேன் டாக்டர். வாங்க. அண்ணா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாண்ணா. அந்த பணத்தை அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோ. தேவி, தயவு செய்து இப்படியெல்லாம் பேசாதேம்மா. உன் நிச்சயம் தினத்துக்கு அப்பாவுக்கு எந்த நிலைமை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷனால கல்யாணம் நின்றுச்சுன்னா அவரால் தாங்கிக்க முடியாதுமா. அப்போ அவ்வளோ படத்துக்கு நம்ம எங்கட போகிறது? நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குல்லம்மா. எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவேம்மா. வரேன். பசு மகேஷ், அப்பாவுக்கு எப்படா இருக்கு? நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன்டா. அதுக்குள்ள எப்படியாச்சும் 4 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணும். சரி, நீ எப்படி இங்கே யார் கூட வந்திருக்கே? நீ இவர் தாண்டா கூட்டி வந்தார். அந்த பணத்தை நான் தரேன். நீங்க தெரியலையா? அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறோம்ல, அவர் தானே அவரு. அவரா? ஹலோ சார். 2 பேரும் என் கூட வாங்க. சார், நான் இப்ப ஏன்டா யோசிக்கிற? அப்பா ஆபரேஷன் தான்டா முக்கியம். யோசிக்காம வாடா. வா மச்சி, ப்ளீஸ் வா. சார், இது என்ன இடம் சார்? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. சொன்ன மாதிரி தின்னுட்டியா? யார் நீ? நான் யாரா இருந்தா என்ன? உனக்கு தேவையானது கிடைச்சதா இல்லையா? ஒரு நிமிஷம். உனக்கு இவங்களோட உயிர் முக்கியமா இல்ல ரவிகாந்தோட காசு முக்கியமா? புரியலையே. இந்த டீல்ல மிஞ்சி போனா உனக்கு ஒரு 10 கோடி ரூபா கிடைக்குமா? ஆனா ரவிகாந்தோட 200 கோடி ரூபாய் பிளாக் மணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கோடியா? உங்க ஆளுங்களால அந்த பணத்தை தூக்க முடியுமா? உன்னை எப்படி நம்புறது? ரவிகாந்தோட ஒரே பையன் நான் தான். ஏய், இறக்குடா, இறக்க. புள்ளைக்கு காசு தராத ஒரு அப்பன் எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்?
எனக்கு காசு வேணும்னா எங்க அப்பனை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். எனக்கு என்ன லாபம்? 50-50. இடத்த மட்டும் சொல்லு, பசங்க பார்த்துக்கோங்க. ஒரு 50 அடி தள்ளி போனா பழைய பில்டிங் வரும். இருக்குங்க. அதை தாண்டி போனீங்கன்னா வேலி இருக்கும். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி வேலிக்கம் இருக்குங்க. அதை தாண்டி உள்ள போங்க. சரிங்க. ஏய் அண்ணா, பசங்க எங்கடா? தோ இருக்காங்கண்ணே. அண்ணா சை, ஆயா போறீங்க, சீக்கிரம் வாங்கடா. வரண்ணா. டேய், அவர் சொன்ன வீடு அங்கதான் இருக்கு. ஆமாண்ணா. எல்லாரும் லெஃப்ட்லயே வாங்கடா. ரைட்ண்ணே. லெஃப்ட்டா? ரைட்ண்ணே. லெஃப்ட்டா? உள்ளதான் பணம் இருக்கு. கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் 143 சொல்றேன். எல்லாரும் கதவை உடைச்சிட்டு உள்ள போகணும். அண்ணே, அது 1 2 3ண்ணே. இந்த வெண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. முதல்ல கதவை உடைச்சிட்டு உள்ள போகணும். சரியா? 1 4 என்ன போன யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. எதுக்கு நீ சிரிக்கிற? அங்க என்ன நடந்திருக்கோன்னு நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அப்ப சொத்தை அடுத்தவனோட பங்கு போடுறதுக்கு நான் என்ன இடியட்டா? ஏய், யாரு கேக்குறா? மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா, அதான் செலக்ஷனுக்கு அனுப்பிட்டேன். இனி 9 வருஷம் தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. எல்லாம் அஸ்ஸாம் தான். ஏய், ஏய், போலீஸ்ல உனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அதனால தான் மிலிட்ரியில மாட்டி விட்டேன். சே, நான் எங்க அப்பாவை மாதிரி விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன், வெட்டி எடுத்துட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. இவங்க 2 பேரும் என்னோட உயிர் நண்பர்கள். இவங்க கிட்ட சீப்பா ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணேன்னு தெரிஞ்சது, I will make your life feel for whatever you did to me and my dad so far. Better don't come in my way. வாங்கடா. என்னமா இங்கிலீஷ்ல ரைம்ஸ் சொல்றாருல?